பொதுவாக நம்ம உடல்ல வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களும் இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வாதம் அதிகமா இருக்குங்க, மூட்டு வலி இருக்கு, கை கால் எல்லாம் குடைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் அதிகரிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு. எனக்கு வந்து பாடி ஹீட்டாவே இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, அதிகமான ஹேர் ஃபால் இருக்கு. ஆனா இந்த பழைய சோறு 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தும். அதாவது வாதம், பித்தம், கபம் 3மே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உணவு தான் இந்த பழைய சோறு அப்படின்னு சொல்றோம். சரிங்க, இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால உடல்ல என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கும். முக்கியமா ஒரு விஷயம், அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு உணவு சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சல் இருக்குங்க, அசிடிட்டி இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வேதனையை கொடுக்கும். அதுவும் ப்ளீடிங் பைல்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவே மருந்து, இதுதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பழைய சோறு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அது என்னங்க இந்த பழைய சோறு அப்படின்னா, பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்ததுன்னா இதுதான். நீங்கள் எந்த உணவாக இருக்கட்டுமே, இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பழைய சோறு தான். இன்றைக்குமே நிறைய பேர் வந்து காலை உணவாக இதுதான் சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் காலப்போக்கில் ஒரு சிலர் இதை மறந்துட்டோம். ஆனால் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இருக்குது. பொதுவாக நம்ம உடலில் வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களும் இருக்குது இல்லைங்களா? ஒரு சிலருக்கு வாதம் அதிகமாக இருக்குங்க, மூட்டு வலி இருக்குது, கை கால் எல்லாம் குடைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் அதிகரிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு. எனக்கு வந்து பாடி ஹீட்டாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது. இந்த மாதிரி பித்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் உடலில் இருக்கும். அதே மாதிரி கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் நடக்கும். கபம் அப்படின்னா அதிகமான கோல்டு வர்றது, காஃப் வர்றது, உடல் எப்பொழுதுமே ஒரு சோர்வாக இருக்கிறது. இந்த மாதிரி 3 தோடங்களும் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சில உணவுகள் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த பழைய சோறு 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தும். அதாவது வாதம், பித்தம், கபம் 3மே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உணவு தான் இந்த பழைய சோறு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால உடலில் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்குமே இது ரொம்ப ஈஸி, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் எப்படி யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாங்க, குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு காலநிலை வந்து நமக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, இல்லை உடலும் வந்து ரொம்ப நமக்கு வந்து இந்த கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லோருமே சாப்பிடலாங்க. அதுவும் இந்த கோடை காலங்களில் இல்லை நம்ம உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். முக்கியமாக ஒரு விஷயம், அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு உணவு சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சல் இருக்குங்க, அசிடிட்டி இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பைல்ஸ் ஃபிஸ்டுலா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வேதனையை கொடுக்கும். அதுவும் ப்ளீடிங் பைல்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மலவாய் பகுதியில் நிறைய பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ரோத் இருக்கும், ஸ்கின் டேக் மாதிரி இருக்கிறது, இல்லை கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ எவ்ரிடே எனக்கு வந்து மோஷன் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போகிறேங்க, இதில் ப்ளீடிங் வேறு ஆகுதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கவலையே வேண்டாம். தினம்தோறும் காலையில் இந்த பழைய சாதம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடல் குளிர்ச்சி தன்மை அடையும், பித்தத்தோடும் சமநிலைப்படும், அதிகமான உஷ்ணம் இருக்கிறதும் நமக்கு சமநிலைப்படுது. அப்போது காலையில் இந்த பழைய சாதம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடலில் குளிர்ச்சி தன்மை அதிகரிக்குதுங்க. வாத நோய் இருந்தாலும் பித்தம், கபம் இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு இந்த வயிறு எரிச்சல், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இவர்களுமே காலையில் நம்ம பழைய சோறு சாப்பிடலாம். இந்த பழைய சோறு சாப்பிடும்பொழுது இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த பழைய சாதம் முன்னாடி நாள் நம்ம சமைத்த சாதம் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டு இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கும். ஸோ காலையில் தயிர் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து, சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்த்தணும், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பழைய சாதம், ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட் பேக்டீரியாஸ் இதில் நிறைய இருக்கும் இல்லைங்களா? ஸோ
இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவு நம்ம எடுக்கும்பொழுது நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு, பெருங்குடல் பகுதிக்கு இது ரொம்ப நல்லது. நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குது, இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு பெருங்குடல் புற்றுநோய் தானே இருக்குது. அந்த புற்றுநோய் வராமல் அது தடுப்பதற்கு இது மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது மாதிரி நமக்கு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை 3 தோடங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, உடல் உஷ்ணம் இருந்தாலோ, அதை தீர்ப்பதற்கு முக்கியமான ஒரு உணவு தான் இந்த பழைய சாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகள் எடுக்கிறதுனால நம்மளுடைய கட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கட் ஹெல்த் மெயின்டைன் ஆகணும்னா இதை நம்ம சாப்பிடலாம். இதை தாண்டி ப்ரெக்னென்சி டைமில் இது சாப்பிடலாமா? இல்லை எனக்கு சுகர் இருக்குங்க, இத்தனை வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது, சுகர் பேஷண்ட்ஸ் இந்த பழைய சோறு சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் பண்ணுற தவறு என்னென்னா, சாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ இது நம்ம வெளியிலே வச்சுட்டு காலையில் தயிர் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சி தன்மையோடு சாப்பிட்றத கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் சிறிதளவு இதில் தயிர் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்லாங்க. ஸோ இது வாரத்துக்கு 3-4 நாட்கள் ஒரு கப்பில், சின்னதாக ஒரு கப்பில் இது பழைய சாதம் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இன்றைக்கு நிறைய பேர் நம்ம நாடுகளையும் இல்லை, வெளிநாடுகள்லேயுமே இதை விரும்பி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ மூட்டு வலி இருந்தாலும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், காலையிலே அந்த உடல் உஷ்ணத்தை நம்ம தணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உணவு சாப்பிட்டு அன்றைய நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஸோ இப்போது என்ன தான் ஏசிலேயே நம்ம ஒர்க் பண்ணாலும் பாடி ஹீட் ஆக தானே செய்யும். அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பழைய சோறு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலையில் எந்த வகையான உணவு எடுத்தாலும் பழைய சோறு எடுத்துகிட்டு பாருங்கள், அன்றைய தினம் எப்படி இருக்குது, மற்ற உணவுகள் சாப்பிடும்போது நம்மளுடைய நாள் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாடி கண்டிஷனே எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்குமே சிறந்த ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பழைய சோறு தான். இந்த பழைய சோறோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய அலிசின், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அது கண்ட்ரோல் பண்ணும். இதுலேயுமே அதிகமான குளிர்ச்சி தன்மை இதில் இருக்குது. இதையும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஒரு சிலர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க. என்ன தான் வச்சு சாப்பிட்டாலும் இந்த பழைய சோறு அதனோட கொஞ்சம் தயிர் சேர்த்து, மோர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். முக்கியமாக பெண்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ மறந்துக்கிட்டே வந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். உடல் நலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. கண்டிப்பாக தினம்தோறும் இல்லைனாலும் வாரத்துக்கு 3 முறையாவது பழைய சோறு சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.